यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: ஸ்ரீமட்டத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திர மகோத்சவம். பெங்களூரு ராஜாஜி நகரில் ஸ்ரீ குருவாயூரப்பனின் திவ்ய ரதோத்சவம். அயோத்தியில் ஸ்ரீ ராமானுஜருக்கு விசேஷ ஆரத்தி. மன்னாகுடி ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு விசேஷ அலங்காரம். இனி விரிவான செய்திகள். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நேற்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம். ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் இந்த திரு நட்சத்திரத்தில் அவதரித்த திருநாள். நம்முடைய பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் நேற்றைய தினம் சுவாமி ராமானுஜரின் மாச திரு நட்சத்திரம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதலாவதாக ஆச்சாரியருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று பின்னர் திவ்ய பிரபந்த கோஷ்டி பாராயணமும் சாற்றுமறியும் நடைபெற்றன. வாருங்கள், ஆச்சாரியரை தரிசித்து அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகலாம். பொருந்திய தேசம் புரையும் திரளும் புகழும் நல்லதிருந்திய ஞானமும் வல்லவும் வந்தேரும். இன்னும் நீசக்கலியை இலத்தறிய வரத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. திருநாராயணபுரத்தில் ஸ்ரீ செல்வப்பிள்ளைக்கு 3 நாட்களுக்கு மிகவும் விமர்சையாக சின்ன ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் 3ஆம் நாள் உற்சவம் மங்களகரமாக நிறைவுற்றது. மேலும் சுவாமி ராமானுஜரின் மாச திரு நட்சத்திரமான திருவாதிரையை முன்னிட்டு நேற்றைய தினம் பேசும் ராமானுஜருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று விசேஷ அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. வாருங்கள், இப்போது அந்த வைபவத்தை காணலாம். कल्याण
பெங்களூரு சென்னப்பட்னாவில் உள்ள ஸ்ரீ கோட்டை வரதராஜ சுவாமிக்கு நேற்று முன்தினம் கல்யாணோற்சவம் நடைபெற்றது. எம்பெருமானின் அந்த திவ்ய கல்யாண வைபவத்தை இப்போது நாமும் தரிசிக்கலாம். வாருங்கள். பெங்களூரு ராஜாஜி நகரில் உள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோவிலில் தற்போது வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ரதோற்சவம் நடைபெற்றன. இந்த உற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். தேரில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை தரிசிப்பதே பரமபாகியம். வாருங்கள், நாமும் இப்போது அந்த திவ்ய சேவையை கண்டு தன்யராகலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி எஸ் சுவாமிகள் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஷரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பாரத தேசத்தின் 4 திசைகளிலும் பிரதிஷ்டை செய்யும் திவ்ய சங்கல்பத்துடன் இதுவரை 8 இடங்களில் ராமானுஷரின் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, துவாரகை முதல் பூரி கஷேத்திரம் வரை ஆச்சாரிய ராமானுஷர் சஞ்சாரம் செய்ததின் அடையாளமாக பல்வேறு திவ்ய கஷேத்திரங்களில் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ராமானுஷரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார். திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரனின் தம்பியாக அவதரித்த லக்ஷ்மணனின் வடிவமான ஆதிசேஷனே கலியுகத்தில் சுவாமி ராமானுஷராக அவதரித்து அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நினைவாக நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் 2022ஆம் ஆண்டு சுபகிருத்து வருடத்தின் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அயோத்தியின் அம்மாஜி மந்திரில் சுவாமி ராமானுஷரின் ஸ்டாச்சு ஆஃப் டிக்னிட்டி என்கிற மங்கள மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார். அம்மாஜி மந்திருக்கும் நம்முடைய ஸ்ரீமட்டத்திற்கும் சுமார் 120 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்பு உள்ளது.
நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் பூர்வாச்சாரியரான 33வது பீட்டாதிபதி ஸ்ரீ சின்னகுமார சிங்கராச்சாரிய சுவாமிகள் அம்மாஜி மந்திரில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியை சுபகிருத்து வருடத்தில் பிரதிஷ்டை செய்திருந்தார். அத்தகைய புனிதமான க்ஷேத்திரத்தில் நம்முடைய ஸ்ரீ சுவாமிகள் தற்போது ஆச்சாரிய ராமானுஷரை பிரதிஷ்டை செய்திருப்பது ஒரு விசேஷமாகும். நேற்றைய தினம் திருவாதிரையை முன்னிட்டு அயோத்தி அம்மாஜி மந்திரில் எழுந்தருளியிருக்கும் சுவாமி ராமானுஷருக்கு விசேஷ அர்ச்சனை நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக. ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு புறப்பாடு நடைபெற்றது. அந்த திவ்ய தரிசனத்தை இப்போது காணலாம். ராஜமன்னார்குடியில் ஆனி மாத ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண அலங்காரத்தில் புறப்பாடு கண்டருளி ரோகிணி மண்டபத்தில் எழுந்தருளி நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளும் அலங்காரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை நாமும் இப்போது சேவித்து தன்யராகலாம். வாருங்கள். சென்னை வேளச்சேரியில் உள்ள வேதஸ்ரேணி ஸ்ரீ சௌந்தர நாராயண பெருமாள் திருக்கோவிலில் தற்போது பராபவ வருடத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் அன்னக்கூட உற்சவம் நடைபெற்றது. அதே சந்தர்ப்பத்தில் திவ்ய பிரபந்த கோஷ்டி சேவா காலமும் சாற்றுமுறையும் நடைபெற்றன. இப்போது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக. தொண்டை மண்டலம் கல்வேதியர் வாழும் வேதஸ்ரேணி க்ஷேத்திரம் ஸ்ரீதேவி பூமிதேவி இருவாளும் திகழ நடுவாக வீட்டிருந்த நம் சௌந்தர நாராயணன் திருவுள்ளம் புகக்கும்படியான திருவிழா. பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ சௌந்தர நாராயணன் திருவிழாவில் 8ஆம் திருநாளான இன்று ஆளிநாடன்
நம்முடைய எதுகிரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக் யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த அதி மானுஷஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 46வது ஸ்லோகம் முதல் 50வது ஸ்லோகம் வரை நெல்லூர் ஸ்ரீ ஊவே டிவி கோபாலகிருஷ்ண சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே முதன்முறையாக ஒரு அபூர்வமான உபன்யாச தொடரை நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகள் இந்த ஆண்டு நமக்காக அனுகிரகித்துள்ளார். வரும் திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு ஆடி மாதம் முழுவதும் நடைபெறவிருக்கும் இந்த விசேஷ உபன்யாச தொடரில் ஆண்டாள் தாயார் அருளி செய்த நாச்சியார் திருமொழி என்ற கிரந்தத்தின் உபன்யாசத்தை பிரதி தினமும் ஸ்திரீ உபன்யாசகர்கள் மட்டுமே வழங்க உள்ளார்கள். இந்த உபன்யாசம் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை தினமும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளின் திவ்ய சிந்தனை மற்றும் ஆசீர்வாதத்துடன் ஆன்லைனில் நடைபெற உள்ளது. ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 30ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், கிரீஷ்ம ரித்து, மிதுன மாசம், கிருஷ்ணபக்ஷம், அமாவாசை, புனர்பூச நட்சத்திரம், சர்வத்திர அமாவாசை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.